வச்சு கூடி நின்ன ஊரை விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளி. நம்மளோட திறமையை வச்சு போகும்னு நினைச்சு நான் இங்க வந்தேன். பயம், அந்த பயத்துல நம்ம உடம்பு என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணும். கால் நடுங்கும், கை நடுங்கும். தவிச்சே நான் கரெக்டா பாடுறேன்னு எனக்கு தெரிஞ்சாலும் ஜட்ஜஸ பார்த்தாலே நம்ம தப்பா பாடுறோமா, அதுலயே தான் ஃபர்ஸ்ட் பாட்டை நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். சாங் செலெக்ஷன் தப்புன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம கொஞ்சம் ஈஸியா எடுத்திருக்கலாம் பாட்டை. நமக்கு சங்கீதமே தெரியாதவங்க கஷ்டமாயிடுமோ, நம்ம கொஞ்சம் ஈஸியா எடுத்திருக்கலாமோ. நான் அதிகமான சாங்கும் பாடினதில்ல, அதை பாடினாலும் அதுல மிஸ்டேக்கு. நான் வந்து மிஸ்டேக்காவே பாடி பழகினதுனால கரெக்ட் பண்ணவே முடியல. குழந்தைய பார்த்துக்கிட்டே வந்து பாட்டு கத்துக்கிறதுலாம் கஷ்டம். நான் தினம் அவளை விட்டுட்டு போகணும், திரும்ப வந்து அவளை பார்க்கணும். அடுத்து என்ன அவளை அதிகமா வந்து பிரியறதா தான் இருக்கும். அங்க ஒரு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஷூட்டே கெடுப்பா. அஞ்சு வண்ண பூவே, நான் வந்து என் ஹஸ்பண்டோட ஆசையை நிறைவேற்றிட்டேன், நீங்க வந்து பாடிட்டேன்னு. அந்த மொமெண்ட் உங்களுக்கு என்னெல்லாம் மனசுல ஓடிச்சு? 100% உணர்ந்தேன். விஷுவலா எங்க வீட்டுக்காருக்கு போனது, என்னென்னமோ அந்த டைம் நடந்தது. உன்னோட இதை நான் வந்து நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு மட்டும் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டேன். ஃபுல்லா சோகம். எப்படி அந்த சேர்ல வந்து எல்லாருக்கும் வந்து உட்காந்தாங்க, போறது தண்ணி குடிச்சிட்டு அழுதுட்டு வர்றது, போயிட்டு டீம் கிட்ட அழுதுட்டு வர்றது. அந்த நாள் எப்போ போகும்னு நினைச்சேன். நெஞ்சில இருக்கு துக்கம். அது எப்படின்னா அழுக உள்ளுக்குள்ள, வெளியிலேயும் தான் அழுதுட்டே தான் பாடுறோம். அந்த பாட்டுக்கு பின்னாடி ஒரு ஒர்க் பண்ணிருப்பீங்களா, அது எவ்வளவு டஃப்பா இருந்துச்சு? 3 நாள் அழுத. நமக்கு ஏன் வரல நமக்கு தெரியல. அன்னைய நாள் தான் நான் இழைச்சதே. ஃபைனல் போனாதான் வாழ்ந்து காட்டுறோம்னு அர்த்தம் இல்லை. இருந்தாலும் அது காம்படிஷன்ல, அதுல வின் பண்ணாதானே. வாரம் பயம்தான். சிரிக்கிறதே விட்டுட்டேனே நானு. இப்படியே உட்காந்துருப்பேன். 1-2 இல்லத்தரசிகளின் நேரம். இது நமக்கான நேரம். ஸ்டார் விஜயில் இல்லத்தரசிகளின் நேரம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ஸோ உங்களுக்கு எப்படிக்கா இருக்கு? பிஃபோர் சரிகமா, ஆஃப்டர் சரிகமா லைஃப் எவ்வளோ மாறி இருக்கு? என்னோட வாழ்க்கையே இந்த சரிகமப்பா பயங்கரமா மாத்திடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து நான் பாடினேன், எனக்காக பாடினேன். சரி நம்ம குழந்தை எப்படியாவது நம்ம நல்ல இது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேற எதுல போயிட்டு நம்ம பண்றது, நம்மளோட திறமையை வச்சு போகும்னு நினைச்சு நான் இங்க வந்தேன். அது போக போக என்னாச்சுன்னா என்னோட லைஃப் ஆனது ஒட்டுமொத்த பெண்களோட இதாயிடுச்சு. ஐயோ நம்ம ஜெயிச்சா, அக்கா நீங்க ஜெயிச்சா நாங்க ஜெயிச்ச மாதிரி போது அவங்களோட ஒட்டுமொத்த இதுவும் வந்து என்னோட இதுல வந்துருச்சு. அவங்களுக்காகவே தான் நான் பாதி சீசன் ஃபுல்லுமே பாட ஆரம்பிச்சேன். அந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த சரிகமா ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்துச்சுல்ல, அது எப்படி கிடைச்சது? வீட்டுக்காரு 3 மாசத்துல தான் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போயிட்டு வந்து சோகமா வந்து படுத்துட்டு இருந்தேன். நான் அப்போ வந்து டிவி ஓடும்போது அதுல ஓடுனுச்சு, இந்த மாதிரி சரிகமாப்பா உங்க கடலூர்ல நடக்குதுன்னு சொல்லும்போது, இதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்காரர் இருக்கும்போது இது கூப்பிட்டு போறேன்னு சொன்னாங்க. சரிகமா கூப்பிட்டு போறேன்னு? சரிகமாப்பா சூப்பர், மத்த சேனல்லாம் நடக்கும் போகுது, நான் கண்டிப்பா இதுல எதையாவது உன்னை வந்து நான் ஆடிஷன் பாட போறேன்னு சொன்னாங்க. அது எங்க ஃபேமிலிக்கும் தெரியும். நாங்க எல்லாமே ஃபேமிலியா உட்காந்து தான் பேசுவோம். அதனால என் ஃபேமிலிக்கு எல்லாமே தெரியும். அப்போ என் தம்பி அதை திங்க் பண்ணி, சரி நம்ம மாமா சொன்னாங்களே இந்த சூழல்ல என்னை எப்படி ரெக்கவர் பண்ணி கொண்டு வரதுன்னு அவனுக்கு தெரியல, சரி இதை ஒரு ரீசனா வச்சுக்கோ அப்படின்னு, வா நான் உன்னை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி என் தம்பி என்னை கூப்பிட்டு போனது தான். அப்புறம் போய் ஆடிஷன் அட்டன் பண்ணி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆகி, செகண்ட் ரவுண்ட் செலக்ட் ஆகி, அப்புறம் அடுத்தடுத்தபடி செலக்ட் ஆக எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப கான்ஃபிடென்ட்டே இல்லை. நம்ம ஏன்னா அந்த கியூவில் நிற்கும் போதே பாடிட்டே தான் இருப்பாங்க. அந்த பாடிட்டே கியூவில் நிற்கும் போதெல்லாம் நினைச்சேன், ஐயோ நமக்கு எங்கடா வரப்போகுது, சரி சும்மா அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணுவோன்னு. ஆனால் எல்லாம் பக்கவா பாடிட்டு இருந்தாங்க. அதுல பரவாயில்ல, எனக்கு ஏதோ நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சு அப்படி இப்படி நான் வந்துட்டேன் உள்ள. எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க அந்த ஆடிஷன் போனப்போ? கடலூர், பாண்டிச்சேரி 2 அட்டன் பண்ணேன். என்னோட டோக்கனே 790. 790வது ஆளுனா. நிறைய பேர் எனக்கு பின்னாடியும் இருந்தாங்க, நிறைய பேர் அட்டன் பண்ணாங்க. அந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆடிஷன் நிறைய ப்ரொசீஜர் இருந்திருக்கும்ல, அந்த ரவுண்ட் எல்லாம் தாண்டி அந்த மேடையில நின்றுப்பீங்களா, அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? அந்த மொமெண்ட் அச்சோ, அந்த மாதிரி என் வாழ்நாள்லயே அந்த இதை நான் பார்த்ததில்ல. பயம், அந்த பயத்துல நம்ம உடம்பு என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணும். கால் நடுங்கும், கை நடுங்கும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு மேடையுமே நான் ஏறினதே கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதான். புதுமை, ரொம்ப புதுசு. நான் கரெக்டா பாடுறேன்னு எனக்கு தெரிஞ்சாலும் ஜட்ஜஸை பார்த்தாலே நம்ம தப்பா பாடுறோமா, நம்ம அந்த டவுட் வேற.
அதிலே தான் ஃபர்ஸ்ட் பாட்டை நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். பாடிட்டே இருக்கும் போதே நம்ம வாய் பாடும், ஆனா மனசு வந்து தப்போ இப்படி போயிட்டேன் தப்பா, அதுலயே வந்து நம்ம விட்டுறோம் நிறைய. அதுக்கப்புறம் தான் எனக்கு செகண்ட் சான்ஸ் கிடைச்சி அப்புறம் நான் அதை கண்ணை மூடிக்கிட்டேன். இதான்டா நம்ம லைஃப், இதை பாடினா அதுக்கப்புறம் லைஃப் வேற மாதிரி மாறும் அப்படின்றது ஒண்ணு இருந்ததுல. அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு நீங்க பாடுனீங்கல்ல, கூண்டுக்குள்ள என்ன வச்சு, அந்த பாட்டு எங்களுக்காக பாடுறீங்களா? கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊரை விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளி, அடி மானே மானே உன்னத்தானே எண்ணி நானும் தவிச்சேனே, அடி மானே மானே உன்னத்தானே எண்ணி நானும் தவித்தேனே. அக்கா பயங்கரமா பாடுறீங்களா இங்க, இது எப்படி இங்க தப்பா பாடுனீங்க? அந்த டைம் டென்ஷனா? அந்த டைம் பயங்கர டென்ஷனு. ரிஹர்சல்லாம் வச்சாங்க, அதுல நல்லா வந்ததால தான் இந்த பாட்டு கொடுத்தாங்க. அப்போ கரெக்டாக வந்தது, அங்கே வந்து தப்பா பயத்திலே வந்து மூச்சு விட்டுட்டேன், நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சிச்சானா நம்ம ஏதோ தப்பா பாடுறோன்றது அப்ப சென்ஸ் ஆயிடுச்சு? தெரிஞ்சிச்சு, நம்ம சாங் செலெக்ஷன் தப்புன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக எடுத்துருக்கலாம் பாட்டை, நமக்கு சங்கீதமே தெரியாதவங்க கஷ்டமாயிடுமோ, நம்ம கொஞ்சம் ஈஸியாக எடுத்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஆன் த ஸ்பாட்டில் எனக்கு தோணுதான் அந்த பாட்டு, ரெண்டாவது பாட்டு. அப்போ அது ரிஹர்சல் எதுவுமே பண்ணவே இல்லையா அந்த பாட்டு? இல்லை, அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்னா சொல்லிட்டு பாட வச்சாங்க, ஆனால் கன்ஃபார்மாகவே சொல்லலை. ஆசை அதிகம் வச்சு தான் சொன்னாங்க, ஆசை அதிகம். ஆனால் எனக்கு அந்த சுச்சுவேஷனில் அந்த பாட்டு பண்ணால் சரியாக இருக்காதுன்னு எனக்கு தோணுது. தப்போ சரியோ நமக்கு தெரிஞ்ச பாட்டே பாடிடுவோம் தான் ரெண்டாவது இந்த பாட்டை நானே அந்த இதில் அடிச்சது பாட்டு தான். உங்களுக்கு நீங்க சூஸ் பண்றப்போ பர்டிகுலரா இந்த சாங் வேணும்ன்ற மாதிரி சூஸ் பண்ணீங்களா, இல்ல அங்க எனக்கு மூலமா சொன்னதா? எனக்கு வந்து சாங்கே அதிகமாக தெரியல, நான் அதிகமான சாங்கும் பாடினதில்லை. அதை பாடினாலும் அதில் மிஸ்டேக்கு, நான் வந்து மிஸ்டேக்காகவே பாடி பழகினதுனால கரெக்ட் பண்ணவே முடியல. அதுலேயே பழகிட்டேன் நான், அந்த மிஸ்டேக்கான பாட்டிலே கரெக்ட் பண்ணுறாங்க பண்ண முடியலைங்க. அது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து மசில் மெமரி ஆயிடுச்சு அது அப்படின்னு சொல்லி மாற்ற முடியல. எந்த பாட்டு எடுத்தாலுமே தப்பாக இருக்குது. அப்போ அவங்களா கொடுத்த பாட்டு, சார் கோபாலகிருஷ்ணன் சார் தான் எனக்கு ட்ரெயினராக இருந்தாங்க. ஸ்டார்டிங் ஃபுல்லுமே ஒரு 5-6 சாங்ஸுக்கு அவங்க தான் அந்த பாட்டை அவங்க தான் ட்ரெயின் பண்ணாங்க. அப்போ சார் சொன்னது, இது உங்கள் வாய்ஸ்க்கு நல்லா இருக்குமா, ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சார் சொல்லி அதுக்கப்புறம் நான் பாடினது தான். அடுத்து ஒரு பாட்டு பாடினீங்கல்ல, நினைத்து பாட்டு, அந்த பாட்டு பயங்கரமா இருந்துச்சு, அதுல தான் நீங்க செலக்டும் ஆனீங்க. ஸோ அந்த பாட்டு எங்களுக்காக ஒரு 2 வரிகள். அமர்ந்து பேசும் மரங்களின் நிழலும் நமது கதையை காலமும் சொல்லும், உதிர்ந்து போன மலரின் வாசமா தூது பேசும் கொலுசின் ஒளியை அறைகள் முழுதும் ஆண்டுகள் சொல்லும், உடைந்து போன வளையலின் வண்ணமா உள்ளங்கையில் வெப்பம் சேர்க்கும் விரல்களும் தன் கையில் தோளில் சாய்ந்த கதைகள் பேச நமது விதியில் இல்லை, முதல் கனவு தோன்றுமே காதலா கண்கள் திறந்திடு. சூப்பரா இருந்துச்சுக்கா. அது நீங்க பாடின உடனே அங்க ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு பாருங்களேன், அந்த அரங்கமே வந்து உங்களுக்காக கை தட்டுச்சு, நீங்க பயங்கரமா எமோஷனலா இருந்தீங்க. அந்த செலக்டட்னு ஒரு மொமெண்ட் இருந்துச்சு, அது எப்படி இருந்தது? அப்போ வந்து எனக்கு தோணுச்சு நம்ம ஜெயிச்சிடலாம் வாழ்க்கையில். அந்த மொமெண்ட்டே வேற. ஏன்னா 2 பக்கமும் வந்து அவுட்டு அடிக்கும், அதெல்லாம் புதுமை இல்லை நமக்கு. சாதா பர்த்டேக்கு இதுவே புதுசு. 2 அவுட்டு, ஷவர்லாம் வரும். அது வந்து அங்கே நான் நிற்கவே இல்லாத மாதிரி இருந்தது, எங்கேயோ பறக்கிற மாதிரி இது. இந்த வாயெல்லாம் இதுல தெரியும், நடுங்கிட்டே இருந்துச்சு அந்த அளவுக்கு. நீங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆன உடனே சொல்லியிருப்பீங்கக்கா, நான் வந்து என் ஹஸ்பண்டோட ஆசையை நிறைவேற்றிட்டேன், நீங்க வந்து பாடிட்டேன்னு. அந்த மொமெண்ட் உங்களுக்கு என்னெல்லாம் மனசுல ஓடிச்சு? எனக்கு வந்து உண்மையாலுமே அது ஒருவேளை மனநலம் எல்லாமே இங்கே சொல்கிறாங்கல்ல, கடவுள் இறந்தவங்க அதெல்லாம் கிடையாது. நான் அந்த டைம் உணர்ந்தேன், 100% உணர்ந்தேன். விஷுவலாக எங்கள் வீட்டுக்காருக்கு போனது, என்னென்னமோ அந்த டைம் நடந்தது. வெளியில் வந்து எனக்கு மயக்கமே வந்துடுச்சு. நான் செலக்ட் ஆகிட்டு எல்லா மொமெண்ட்டும் நடந்து வெளியில் வந்த உடனே எனக்கு லைட்டாக மயக்கமாகவே ஆயிடுச்சு. அன்னைக்கு நான் எங்கள் வீட்டுக்கார ரொம்ப மிஸ் பண்ணேன். அதுதான் அவங்க ஆசைப்பட்டாங்க, அவங்க இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு
இல்லையே இந்த டைம் மிஸ் பண்ணிட்டாங்களே. நாங்க லவ் பண்ணி எவ்வளோ இது பண்ணி எவ்வளோலாம் ஜெயிச்சிருக்கோம் வாழ்க்கையில், எப்படி எப்படியே முன்னேறணும். இதை மாதிரி ஒரு வெற்றி கிடைக்காது இல்லை. ஆனா எங்கேயோ இருந்து பார்த்தாங்க, எங்கேயோ இருக்காங்கன்னு மட்டும் நான் என் மனசை தேர்த்திக்கிட்டேன். அந்த மொமெண்ட் உங்களுக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு, நம்ம பக்கத்துல தான் இருக்காரு? சாரி, அப்போ எனக்கு அந்த அளவுக்கு ஃபீல் ஆகல. டெடிகேஷன் ரவுண்ட்ல தான். அந்த டைம் வந்து ஒண்ணுமே புரியல, அவங்கள நினைக்கவே எனக்கு டைம் இல்லை. அங்க நடக்கிற மொமெண்ட் அந்த மாதிரி. ஆனா லாஸ்டா அந்த பொக்கையெல்லாம் கொடுத்து இது பண்ணும்போது மட்டும் நினைச்சேன், ஜெயிச்சிட்டேன். உள்ளுக்குள்ளே சொன்னேன், நக்ஷத்ராப்பா நான் ஜெயிச்சிட்டேன், உன்னோட இதை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு மட்டும் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டேன். ஆனா அங்க வேற விஷயம்லாம் நிறைய நடக்குது, மனசுக்குள்ள மட்டும் நினைச்சேன். நாங்க நிறைய வந்து அங்க கேள்விப்பட்டது வந்து அங்க வந்து இன்னொருத்தவங்க ஓனர் இருக்காங்களாமே, சரிகமாக்கு வந்து நீங்க ஒரு ஓனர் வச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். சொல்லுங்க, நக்ஷத்ரா பத்தி சொல்லுங்க. நக்ஷத்ரா அதான் எனக்கு கிடைச்ச கிஃப்ட்னு சொல்லலாம். 5 வயசு தான் ஆகுது, ஆனா ரொம்ப மெச்சூரிட்டி. ஏதோ இன்னைய வரைக்கும் நான் வந்து போறேன், இந்த அளவுக்கு நான் ஜெயிச்சிருக்கேன்னா எல்லாம் சொல்லுவாங்க எங்க அம்மா எனக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க, என் தம்பி என் பொண்ணு வளர்ந்து எனக்கு. ஆனா 5 வயசுலேயே அவ எனக்கு சப்போர்ட்டா இருந்து என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்ததே வந்து நக்ஷத்ரா தான். ஏன்னா குழந்தைய பார்த்துக்கிட்டே வந்து பாட்டு கத்துக்கிறதுலாம் கஷ்டம். நான் தினம் அவளை விட்டுட்டு போகணும், திரும்ப வந்து அவளை பார்க்கணும். அடுத்து என்ன அவளை அதிகமா வந்து பிரியறதா தான் இருக்கும், அவளோட கிளாஸுக்கு போக முடியாது. ஆனா இருந்தாலும் அவளை கூப்பிட்டே போயிட்டு அந்த இடத்துல காமா உட்காந்துக்கிட்டு முடிஞ்சிடுச்சாமா போலாமாம்மா அப்படின்னு மெச்சூரிட்டியா. அது என்னவோ அதுக்கு முன்னாடியெல்லாம் அவள் பயங்கர சேட்டை பண்ணுவா. அவங்க அப்பா இருக்கும்போது ரொம்ப செல்லம். எனக்கு 2 பேரும் சேர்ந்து என்னை அடிப்பாங்க, என்னை திட்டுவாங்க, எனக்கு இது பண்ண மாட்டான். ஆனா இப்படி ஒரு விஷயத்துக்கு அப்புறம் அவ வந்து எனக்கு ரொம்ப, அவதான் என் சப்போர்ட். என்ன புரிஞ்சதுன்னு தெரியல. ஒரு சில டைம்ல அந்த ஷூட்ல வந்து அழுவாவ, அது ஏன்னே எனக்கே தெரியாது. அந்த மெகா ஆடிஷன்லலாம் அவள் அழுத மாதிரி நான் பார்த்தேன். இதில் எப்படி அந்த குழந்தைக்கு என்ன புரியுது, ஏன் அழுதுச்சு, ஏன் அழுவுறா, அது தெரியல. ஏதோ மெச்சூரிட்டியாக அவளால தான் இன்னைக்கு அடுத்த பிறவியே நான் தான். ஒருவேளை நான் எங்கள் வீட்டுக்காராக பார்க்குறேன், போன உடனே அவர் ரூபத்தில் வந்து எனக்கு வந்து எல்லாமே பண்ணுறாங்களோ அப்படின்ட்டு. நீங்கள் பாடின பாட்டுலேயே ரொம்ப எல்லாருக்கும் மனசு ரொம்ப உருக்கமான பாட்டு வந்து 5 வண்ண பூவே நீங்கள் பாடினது. அந்த டெடிகேஷன் ரவுண்டில் லிட்டரலி அதை பார்த்த எல்லாருமே அழுதாங்க, அந்த மாதிரி இருந்தது. அந்த பாட்டு ஏன் நீங்கள் சூஸ் பண்ணீங்க உங்கள் ஹஸ்பண்ட்காக? நாங்கள் லவ் பண்ணும் போதே வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து நான் உனக்காக பிறந்தேன் அந்த பாட்டு தான் நான் அப்பிலேருந்தே பாடிட்டு இருப்பேன். எனக்கு டெடிகேஷன் பண்ண உடனே நான் சொன்னேன் எங்கள் வீட்டுக்காருக்கு நான் இந்த பாட்டை பாடுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒட்டுமொத்த சரிகமபா டீம் வந்து வேணாம் பவித்ரா இந்த பாட்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்களான்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்புறம் சொல்லும் போது சரி நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது எனக்கு அது வரவே இல்லை. சொன்னாங்க அது சொல்லுங்க, அது வந்து வினோதமாக இருக்குது அந்த பாட்டுனா. ஒரு மியூசிக் இல்லை, எதில் விடணும் எதில் எடுக்கணும்னே தெரில, அப்படியே போயிட்டே இருக்கணும், திரும்ப எடுக்கணும், திரும்ப போயிட்டே இருக்கணும். அது ஒரு வகையான ஒப்பாரி மாதிரி தான், ஒரு சோகமா ஒப்பாரி வைக்கிறாங்க, எங்க நீ எங்கன்ற மாதிரி. அது எதையுமே எனக்கு ஆக்சுவலாகவே ஒன்றுமே தெரியாது. அதிகமாக ப்ராப்பராக நமக்கு தெரிஞ்ச ஜோனரில் அப்படி போகிறோமா. அப்போ நான் சொல்கிறேன், ஐயோ சார் மேம் எனக்கு இந்த பாட்டே வரலையேன்னு. ஆனால் ஃபுல்லாக வந்து என் மேலே நம்பிக்கை வச்சாங்க, நீ கண்டிப்பாக பாடுவ, நீ அந்த பாட்டை நீங்கள் பாடிட்டேன்னா இப்போ உனக்காக பிறந்த என்ன பாட்டை பாடும்போது அந்த இது அப்படி இருக்காது, அந்த எமோஷன் இருக்காது, ஃபீல் இருக்காது, நீ வந்து அப்படியே டல்லாகிடும். நீ இந்த பாட்டை பாடும்போது கண்டிப்பாக வந்து இந்த பாட்டு உனக்கு பெரிய ஹிட் கொடுக்கும்னு நான் என்னோட சரிகமபா டீம் ஃபுல்லாகவே என்னை ரெஃபர் பண்ணேன். சரின்ட்டு அப்போ தான் ராகவர்ஷினி சொன்னாங்க, லைக் இன்டர்வியூவில் தான் சொன்னாங்க, அந்த பாட்டு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, ஆனால் அதை பாடியே வச்சாகணும்னு நாங்கள் எல்லாரும் ரொம்ப ட்ரை பண்ணோம், அதே மாதிரி அக்கா பயங்கரமாக பாடினாங்க அப்படின்னாங்க. அந்த பாட்டுக்கு பின்னாடி ஒரு ஒர்க் பண்ணியிருப்பீங்களா, அது எவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு? இந்த மாதிரி அழுகே நான் அழுததே இல்லைம்மா, அது வெளியிலயும் சொல்ல முடியல. ஐயோ அந்த அழுதுட்டீங்களா? அது பிராக்டிஸ் பண்ண முடியாம 3 நாள் அழுத. 3 நாள் வேண்டான்னு சொல்லல, அது பண்ணா நல்லா இருக்கும், நமக்கு ஏன் வரல நமக்கு தெரியல, நம்ம சொதப்பிடுவோமோ நம்ம தப்பாயிடுவோமோ, பல சிந்தனை எனக்கு. அழுது 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 என் தம்பிகிட்ட எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்றேன் இந்த பாட்டு. அப்போ என் தம்பி அந்த பாட்டு நீ கண்டிப்பா எல்லார் வாயிலேருந்து அதான் வந்தது, இந்த பாட்டு உனக்கு பெரிய ஹிட்டு, உனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி. ஆனா எனக்கு வரவே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஷியாமலாக்கா இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயமா வெளியில போக வேண்டியதாயிடுச்சு. அப்பதான் ராகா வந்து எனக்கு, ராகாட்ட அழாத நாள் இல்லைன்னா தினம் அழுவேன். அதை டீசெண்டாக அவங்க இன்டர்வியூல சொல்லலை.
இன்டர்வியூல சொல்லல, அழுதிங்கன்னு சொல்லல, பட் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த பாட்டு வரவே இல்ல, கஷ்டப்பட்டு அப்புறம் ஆனா பாடினப்ப பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அன்னை நாள் தான் நான் இழைச்சதே. அதுக்கு முன்னாடி இளைச்சிட்டீங்களா? உடம்பு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் குண்டா இருந்திருப்பேன். அந்த ஒரு எபிசோட்ல இருந்து அப்படி ஒரு பாட்டு உங்க என்னெல்லாம் பண்ணிருக்கு. அழாத நாளே இருக்காது. ராகா எனக்கு வரலடான்னு சொல்லி, அக்கா உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி, அப்புறம் எனக்குள்ளேயே நான் ஏன் வரலன்னா என்ன பண்ண கொல்லவா போறாங்க, வர்றத பாடுவோம் அப்படின்னு கேஷுவலா போயிட்டு பாடினேன். அப்புறம் அதனாலதான் இந்த பாட்டு ரொம்ப ஹிட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கேஷுவலா பாடினாலே எப்படியாப்பட்ட பாடும் வராதவங்க கூட பாடிடலாம். ஏதாவது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆனா முடிஞ்சிருச்சு, நல்லா பாடுற பாட்டு கூட சொதப்பிடும். இப்ப எல்லாரும் அவங்க டெடிகேஷன் ரவுண்ட்ல அவங்க வீட்டுல இருந்து வந்தாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நீங்க அது பாடுறப்ப என்ன நினைச்சிட்டு பாடுனீங்க? அந்த நாளே எனக்கு மறக்கவே முடியல. அது எப்படின்னா அழுக உள்ளுக்குள்ள வெளியிலேயும் தான் அழுதுட்டே தான் பாடுறோம். ஃபுல்லா சோகம். எப்படி அந்த சேர்ல வந்து எல்லாருக்கும் வந்து உட்காந்தாங்க எல்லாம். அதை வந்து நம்ம பார்க்கணும் அந்த ஷூட்ல. நான் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 2-3 பேருக்கு முன்னாடி பாடினேன். அந்த நாள் ஃபுல்லும் நான் பார்க்குறேன், எமோஷனல் எல்லாத்தையும் பார்க்குறேன். எப்படி எல்லாம் பாடுறாங்க அந்த சேர்ல உட்காந்து, அவங்க எப்படி ஓடி வந்து கட்டி பிடிக்க. இப்போ நமக்காக ஒருத்தவங்க சின்னதாக பேசினாலும் நமக்கு எவ்வளோ, அப்போ நமக்காக பாடணுமோ அவ்வளோ எக்ஸ்பிரஷன் அங்கே கொட்டுறாங்க. அன்புல கட்டி பிடிச்சி அப்போலேயே உள்ளுக்குள்ள எனக்கு யாரு இருப்பா, எனக்கு அங்கே யார் இருப்பா, ஐயோ அந்த நான் எப்படி நான் தாங்குவேன்னு போயிட்டு அர்ச்சனா கிட்ட சொன்னேன். அக்கா நான் எப்படி, எனக்கு தனி தெம்பு வேணுக்கா, எனக்கு அங்கே உட்காரவே முடியலன்ட்டு போகிறது, தண்ணி குடிச்சிட்டு அழுதுட்டு வர்றது, போயிட்டு டீம் கிட்ட அழுதுட்டு வர்றது. அந்த நாள் எப்போ போகும்னு நினைச்சேனா, கடக்க முடியல அந்த ரவுண்ட் உங்களால. அது அழவும் கூடாது. நான் உட்காந்துருக்குது அந்த ஷோபால, சும்மா அழவும் கூடாது. கீழே இறங்கிட்டு ரெஸ்ட் ரூம் அப்படின்னு கேட்டுட்டு கீழே போயிட்டு அழுதுட்டு அர்ச்சனா கிட்ட புலம்பிட்டு வர்றது. அப்புறம் டீம் கிட்ட போயிட்டு அழுதுட்டு வர்றது. தைரியமாருன்னு சொல்றாங்க. நீ ஒண்ணுமே காதுல வாங்காத, உன் பாட்டை மனசுக்குள்ளே பாடிட்டுரு, நீ இதெல்லாம் கேர் பண்ணிக்காதுன்னு சொல்லி தெம்பு பண்ணி அனுப்புறாங்க. அப்புறம் ஒரு வழியா என்னை கூப்பிட்டுட்டாங்க. அன்னைக்கு கெஸ்ட்டுங்க வேற வந்திருந்தாங்க. தர்ஷன் அவங்க வந்திருந்தாங்க. சாதாரணமா யார கெஸ்ட் வந்தாலே எனக்கு பயம் வந்துடும். கரெக்டா இந்த பாட்டு வேற, அவங்களும் வந்துட்டாங்க. மியூசிக் டைரக்டர் அந்த மாதிரி நிறைய பேர் அங்கே வரவ, எனக்கு யாருமே கண்ணுக்கு தெரியல. அங்கே போனதையும் அக்கா பேசினாங்க. நான் எமோஷனாக 2-3 வார்த்தை எங்களோட லவ் ஸ்டோரியை பற்றி பேசினேன். பேசிட்ட பிறகு ரொம்ப துக்கம் தொண்டையை அடைக்கணுவாங்க பாரு, அந்த மாதிரி அடைக்குது. எனக்கு சாதாரணமாக பேசினாலே ஜாம் ஆகும். நெஞ்சில் இருக்கு துக்கம். என்னடா பாட்டே வராதுன்னு நான் நினச்சேன். அது ஒரு மேஜிக் மானா. ஜட்ஜஸ்லாம் என்ன சொன்னாங்க, வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு தண்ணி குடி, டீ குடி. ஏன்னா அந்த அளவுக்கு நான் அழுதுட்டேன். பாதி தான் போட்டாங்க, பாதி போடலை. அதில் அந்த அளவுக்கு அழுதுருப்பேன் நான் அந்த பாடுறதுக்கு முன்னாடியே. அப்புறம் ஜட்ஜஸ்லாம் வந்து தைரியமாக பாடு, தப்பாக இருந்தேன் நாங்கள் உன்னை என்ன சொல்ல போகிறோம். சைந்து மேம்லாம் நல்லா மோட்டிவ் பண்ணி, ஸ்ரீனி சார்லாம் வந்து பாடு, தப்பாக இருந்தால் என்னன்னு. அப்புறம் எனக்கு அந்த பயமே போயிடுச்சு. அப்புறம் கேஷுவலாக பாடி, அப்புறம் அடுத்து எமோஷ்னலாக அது இந்த பாட்டு இந்த அளவுக்கு என்னை தூக்கி விட நான் நினைக்கவே இல்லை. அதுக்கு பின்னாடி இவ்வளோ சோகம், அழுக, அந்த பயம்தான், அந்த ஹார்ட் ஒர்க் தான் என்னை அப்படி தூக்கி விட்டுச்சுன்னு நினைக்கிறேன். நான் அந்த பயத்திலே அவ்வளோ ஒர்க் பண்ண அந்த பாட்டுக்கு. அந்த பாட்டு இப்போ எங்களுக்காக பாட முடியும்? அஞ்சு வண்ண பூவே தாலேலோ லாலே, நட்சத்திர பூவே காத்தாவாரே காப்பாவாரே, ஏங்காத்தா வழி எல்லாம் வெடி நெடி படுகுழி தோட்டோ இங்க, பூவோ இங்க, வாசோ இங்க, அஞ்சு வண்ண பூவே தாலேலோ லாலே. இந்த பாட்டு நீங்க இங்க பாடுனீங்கல்ல, அவரோட பிரசன்ஸ் உங்களால அந்த இடத்துல உணர முடிஞ்சுச்சு? அந்த ஸ்டேஜ்ல உங்களை சுத்தி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததா? ஃபுல்லா அவங்களுக்கு நான் அழுதாலே பிடிக்காது வேற. அன்னைக்கு நாள் ஃபுல்லும் நான் அழுதுகிட்டே இருக்கேன். அந்த பாட்டில் அழுகிறன்னும் போது அப்படி எனக்கு அதை தான் சொல்கிறேன்டா, நான் திரும்ப சொல்கிறேன். அதை நம்புவாங்களா ஒரு சிலர், மூட நம்பிக்கை. ஆனால் எனக்கு வந்து உடம்பு வந்து சிலுத்துட்டே தான் இருந்தது. நாங்கள் இப்படி உறைஞ்சி தான் வந்து பேசிக்குவோம், சிரிச்சுக்குவோம். அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பாட்டு பாடும்போது இப்படி ஒராயிர மாதிரி, இந்த கூஸ் பம்ப்லே ஒராயிர மாதிரியே தெரிஞ்சிச்சு. ரிகர்சல் வரைக்குமே நல்லா வராத ஒரு பாட்டு அங்கே வந்து சூப்பராச்சு. எல்லாமே அவங்களோட இதாக நினைக்கிறேன் நான், அவங்க பிளஸ்ஸிங் தான். ரிகர்சல் வரைக்குமே நல்லா வரல. பாட்டு வந்து
ஃபுல்லாக ஃப்ளாப் ஆச்சு. சரி பாடுவோம் அப்படின்னு பாடினது தான். அந்த இடத்துல அவங்க தான் நான் நினைக்கிறேன், ஃபுல்லாக அவங்க தான். இதெல்லாம் தாண்டி அப்படியே ஒரு ரவுண்டா போய்கிட்டே இருக்கு. அப்படின்றப்போ டிக்கெட் டு ஃபினாலேன்னு ஒன்று வருது. அப்போ வந்து ஒரு ப்ரெஷர் ஒன்று இருக்கும் பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள் இது வாங்கலாம் நம்மளால ஃபினாலேவே போக முடியாது. அந்த ப்ரெஷர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது வரைக்கும் நான் ஜாலியாக இருந்தேன்ப்பா. ஏதோ பாடுறோம் வந்து பண்ணோம், நல்லா பாடணும்னு செம்ம ஜாலியாக இருந்தோம். நான் ஆக்சுவலாக இங்கே என்னோட சோகம் எப்படின்னா, நான் அங்கே செம்ம ஜாலியாக இருப்பேன். நீங்கள் இன்டர்வியூவில் மற்ற கண்டஸ்டண்ட்டை கேட்டாலும் பாருங்கள், அங்கே இருக்கவங்க என் பக்கத்தில் இருக்கவங்க சோகமாகவே இருக்கக்கூடாது. நான் எப்படி அடிச்சு பிடிச்சி அவங்கள சிரிக்க வச்சு ஏதாவது கவுண்டர் போட்டு ஜாலியாக இருப்பேன். அந்த டைமில் தான் இந்த டிக்கெட் டு ஃபினாலே வந்ததுமா. நான் அப்போ தான் வந்து ஜெல்லாகி ரொம்ப ஜாலி, இது நம்ம வீடு அப்படின்னு ஆனேன். இது நம்ம இடம், நமக்கான இடம் அப்படின்னு சொல்லி. அதுக்குள்ளே அக்கம் பக்கம் முடிஞ்ச உடனே வந்து டிக்கெட் டு ஃபினாலே வந்துடுச்சு. வந்து பார்த்தா அன்னைக்கு ஏறின பிபி தான் எனக்கு. இப்போ போய் செக் பண்ணோம் பிபி இறங்கலையா பிபி. அப்போ அதுலேருந்து எனக்காக பண்ணனா சொல்கிற மாதிரி எல்லாருக்காகவும் அது வந்து அதுவே எனக்கு பயமாயிடுச்சு. ஓகே, புரியுது. நம்ம நார்மலா ஒரு விஷயம் பண்றோம், நம்ம மேல ரொம்ப பொறுப்பு, நம்மள நம்பி இவ்வளவு பேர் இருக்காங்கன்ற ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு வந்துச்சு. கண்டிப்பா நம்மளை மோட்டிவாக நினைக்கும் போது நம்ம ஒரு உதாரணமாக இருக்கணும். நம்ம தோற்று காட்டக்கூடாது. நம்மளை வந்து உதாரணமாக படுத்தி சொல்கிறாங்கன்னா நம்ம வாழ்ந்து காட்டணுமே, ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஃபைனல் போனால் தான் வாழ்ந்து காட்டுறோன்னு அர்த்தம் இல்லை. இருந்தாலும் அது காம்படிஷனில் அதில் வின் பண்ணால் தானே அப்படின்னு அந்த ஒரு ப்ரெஷரே எனக்கு தலையில் ஏறிடுச்சு. ஃபஸ்ட்டு 2 பாட்டு, அப்புறம் நல்லா பாடினேன். 3வது பாட்டு வாரம் பயம்தான். சிரிக்கிறதே விட்டுட்டேனே நான். நல்ல பேசுறதே விட்டுட்டீங்களா? இப்படியே உட்காந்துருப்பேன். பாட்டு பாடின பிறகு தப்போ சரியோ அதுக்கப்புறம் தான் சிரிப்பனே. எல்லாம் அப்படிதான். இப்படி திரும்பி அவங்களெல்லாம் பார்த்தாலும் நமக்கு பயமா இருக்கும். எல்லாம் கால்குலேட்டர் மாதிரி உட்காந்துக்கிட்டு பாடிட்டே இருப்பாங்க. அடடா, அதுலயே நமக்கு பிபி ஏறிட்டே இருக்கும். எல்லாம் இப்படி வேற பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்களோன்ற பயமா? எல்லாருமே நான் வந்து எல்லாரையும் எப்படி நான் வரணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த மாதிரி எல்லாரு கூடயும். ஆனால் இந்த மாதிரி ஒரு கனெக்ட் நான் ஆனதில்லை. அவ்வளோ கனெக்ட் எனக்கு எல்லா கண்டஸ்டன்ட்டுமே. அவங்க எனக்கு ஏன் பயம், நம்ம நல்லா பாடிடணும். என்னதான் காம்படிஷன்ல நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதே, எல்லாரும் வரணும், நானும் வரணுமே, நானும் வரணுமே, அந்த ஆசை தான். எப்படியாவது நட்சத்திரம் அப்பெல்லாம் சொல்லுவா, கோல்டன் வாங்கலனாலே அழுவா. அந்த ஃபினாலே ரவுண்ட்லலாம் கோல்டன் வாங்கினா எல்லாருமே சொல்லுவாங்க, பொண்ணுக்காக பாடிடுவோம், பொண்ணுக்காக பாடிடு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவளுக்காகவே முக்காவாசி நான் பயந்தேன். அழுதுருவா. அங்க ஒரு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஷூட்டே கெடுப்பா. கத்துனா என்ன ஆகும், அங்க ஒரு ஷூட் நடந்துட்டு இருக்கு, இவளாலே வந்து டிஸ்டர்ப் ஆகும் அவங்களுக்கு. இவளுக்காகவே பாடிடணுமே நினைப்பேன். நல்லா பாடலன்னா அழுதுருவாங்களா? அங்கேயே செட்ல அழுவா. அர்ச்சனாக்கா தான் சமாதானப்படுத்துவாங்க. டீம்ல போயிட்டு ஆறாரோ சரி எப்படி பாரு, அது பாரு, அதை பாரு, இதை பாருன்னு. என்னாச்சு அதெல்லாம் சொல்லியாகணுமா? இப்படிலாம் இருப்பாங்களா ஒரு ஷோலன்னு எனக்கு தெரியாது. நான் பண்ண பாக்கியம் போயிட்டு சரிகமப்பா உள்ள நுழைஞ்சது தான். எல்லா ஷோலையும் இப்படியான்னு எனக்கு தெரியல. எந்த ஷோலையுமே குழந்தைங்களை உட்கார வச்சதே கிடையாது. அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருந்தாலும் என்ன சுச்சுவேஷன். ஆனால் எனக்கு வந்து அவங்க அவ்வளோ பிரச்சனை வந்தது அவங்களுக்கு. இந்த மாதிரி குழந்தை ஷோபாவில் உட்காரதுனால அவங்களுக்கு எப்படின்னா அது ஏதோ கேஸ்லாம் போடுவாங்கன்னு சொன்னாங்க. அது ரூல்ஸ் படி இருக்கு. இந்த வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களை வந்து டெலிவிஷன்ல காட்டக்கூடாதுன்னு இருக்கு ஷோல. அதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க எனக்காக. ஏன்னா நான் தனியாவே இருந்தேன். கல்யாணம் ஆகி தனியா குழந்தைய தனியா வச்சுட்டு இருந்தேன். அவளுக்கு என் முகம் எங்க வீட்டுக்கார முகம் தான் பரிச்சயம். என் தம்பிக்கிட்ட ஓரளவு, மற்றபடி எங்க வீட்டில் அவள் ஜெல்லாகவே இல்லை. அம்மாட்ட விட்டாலும் அழுவா. அவளை விட்டுட்டும் வர முடியல. ஒண்ணுமே அவன் அங்க இருந்துதான் ஆகணும்னா அவ அங்க போய் ஆகணும், இல்லைன்னா அழுது ஷூட்டை கெடுப்பா. அழுது ஸ்பீக்கர் வாய்ஸ் அவளுக்கு, அது சத்தமா அழுது அவளுக்கு ஃபர்ஸ்ட் நாள் ஃபீவர் ஆச்சு. 2வது நாள் அடுத்த வாரம் அழுது சமாளிக்கவே முடியல. அதுக்காகவே நான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன், இந்த குழந்தைய வச்சு நம்ம என்ன பண்ணோம். அப்புறம் தான் அவங்க வந்து அலோவ் பண்ணாங்க. சரி என்ன ஆனாலும் பாத்துக்கலாம், குழந்தைய அழவிடாதீங்க அப்படின்னு. அப்புறம் அங்க உட்காந்துட்டா. அதுக்கப்புறம் ஸ்கிரீன்ல வரதெல்லாம். ஆமா, ஒரு 3-4 எபிசோடுக்கு அப்புறம் தான் அவ வர ஆரம்பிச்சா. 1-2 இல்லத்தரசிகளின் நேரம், இது நமக்கான நேரம். ஸ்டார் விஜயில் இல்லத்தரசிகளின் நேரம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. MCR Pure Cotton Club, formals and casual shirts.